கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று இந்த இரவு ஜெபம் தேவ வல்லமைக்கான ஒரு அற்புதமான இரவு ஜெபம். தேவ வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய கையின் பிரயாசங்களில், நம்முடைய வழிகளில் எல்லாம் விளங்கச் செய்வதற்காக ஐயா இந்த இரவு ஜெபத்திலே பரலோக தேவனை நாம் நோக்கி பார்க்க இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பொருளாதாரத்திலே, ஈவன் நீங்கள் பற்றிருக்கிற கஷ்டங்கள், கடன்கள், உங்களுக்கு இருக்கிற தோல்விகள் எல்லாவற்றிலும், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேன்மையான மகிமையான காரியங்களிலே, உங்களுக்கு நடக்க வேண்டிய அல்லது நடக்காதிருக்கிற நல்ல மகிமையான காரியங்களிலே தேவ வல்லமையை அவர் விளங்க பண்ணுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை அந்த இருப்பு காலவாய் என்று சொல்லப்பட்ட அடிமைப்பட்டிருந்த தேசத்திலே இருந்து அவர்களை புறப்பட பண்ணினார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மகா பெரிதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ரட்சிப்பார். எந்த விதமான சிக்கல் சிரமங்களிலே நீங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, ஒருவேளை முன்னேறவே முடியாத, வாழ்க்கையிலே எதிர்பார்த்த மேன்மைகளை அடையவே முடியாத ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான பாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகா அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே விளங்கச் செய்வார் என்பதை நாம் உறுதியாக நம்ப முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஐயா, இந்த கர்த்தரை அதிகாலை வேளையிலும் இரவு வேளைகளிலும் வந்து தேடுகிற அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்கள் சாதாரணப்பட்டவைகளாய் நடக்காது. ஐயா, எல்லா மனிதர்களுக்கும் நடப்பது போல் நடக்காது. எல்லா உலகத்தாருக்கு நேரிடுவது போல உங்களுக்கு நேரிடாது. உங்களுக்கு எல்லாம் நேரிட போகிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக காண்போர் கேட்போர் மாத்திரமல்ல, உங்களுக்கும் அது அதிசயமாய் அற்புதமாய் இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் நிச்சயமாய் அது ஒரு ஆச்சரியமான காரியம் போல் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய மேன்மைகள், உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், வெற்றிகள் எல்லாம் ஆச்சரியமும் அற்புதமாய் வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று உறுதியாய் நம்புங்கள். என்ன சூழ்நிலை இருந்தால் என்ன, ஐயா, முழுவதும் வறட்சி, பள்ளத்தாக்கு முழுவதும் வறட்சி, வெற்றிக்கும் செழிப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் வழியே இல்லை என்பது போல் ஒருவேளை தோன்றலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஐயா, அதற்குள்ள அறிகுறிகள் ஒன்றுமே இராது. இது வெற்றி பெறும், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், சுகமடைவீர்கள் என்பதற்கு ஏற்ற எந்த அறிகுறியும் இல்லையே என்றாலும் என் தேவனுக்கு அது லேசான காரியம். அதிலேசாய் உங்களுக்காய் செய்து முடிப்பார். இப்படியாக 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு அற்புதமான காரியம் கர்த்தருடைய வார்த்தையிலே வெளிப்படுகிறது. தம்மை பற்றி, இந்த அற்புதமும் அதிசயமுமான கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். தம்மை பற்றி, கர்த்தரை பற்றி, இந்த தேவாதி தேவனை பற்றி, நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய அவருடைய வல்லமையை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்யும் வல்லமையை விளங்க பண்ணும், செய்து முடிக்கும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், நீங்கள் செய்து வருகிற ஊழியங்களையும், கையின் பிரயாசங்களிலும்,
நீங்கள் வேலை ஸ்தலத்தையும் எங்கும் உங்கள் மீது அது கண்ணோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறது. யோபு 36:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்குவதே இல்லை. ஓ க்ளோரி, விலக்குவதே இல்லை. ஏன் என்று கேட்டீர்களானால், அவர்களை எல்லா இக்கட்டுகள் இடர்பாடுகளிலும் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை உயர்த்தி அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மேன்மக்களோடும் உட்காரச் செய்வதற்காய் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய கண்களை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஈவன் உங்களுடைய ஊழியத்தையும் விட்டு விலக்குவதே இல்லை என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் விசேஷமாய் நம்புங்கள். உத்தம இருதயத்தோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தருடைய இருதயத்தை கவருகிற, கர்த்தருடைய இருதயத்தால் நேசிக்கப்படுகிற குணநலன்களை கேரக்டர்ஸை கொண்டிருந்தவர்களாக வாழுங்கள். உங்களுடைய நடவடிக்கைகள், உங்கள் பேச்சுகள், உங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களையே செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் அவருக்கு உத்தம இருதயத்தோடு வாழுகிறவர்களாக மாறி போவீர்கள். நிச்சயமாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கும். அது அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுக்கு செய்து கர்த்தருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் திருமண வாழ்க்கையிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் தேவைகளிலே, உங்கள் கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்களிலே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கும். அவர் தம்முடைய வல்லமையை உங்களுக்காக விளங்க பண்ணுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம், நீங்கள் போகிற இடமெல்லாம், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும், உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உமக்காக உத்தம இருதயத்தோடு வாழுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உத்தம இருதயத்தோடு, நீதியுள்ள இருதயத்தோடு, என் தேவனாகிய கர்த்தருக்கு சிநேகிதர்களாய் நாங்கள் வாழுகிற, கர்த்தருக்கே பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழுகிற பாக்கியங்கள் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், என் அன்பு சகோதர சகோதரிகளையும் கர்த்தருடைய ஆவியானவரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீதும் அவருடைய பிள்ளைகளின் மீதும் ஈவன் துன்மார்க்கர்கள் மீதும் நோக்கமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. எங்கள் மதில்கள் எல்லாம் உம்முடைய கண் முன்னே இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அப்படியே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, ஓ லார்ட், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமாய், உம்முடைய அற்புதங்கள் அடையாளங்களை விளங்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீரே பெரியவரும் சிறந்தவரும் உயர்ந்தவருமாய் இருக்கிறீர். அப்பா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம். நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் அன்பு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், இவர்களை விட்டு பிரிந்து போனவர்கள் திரும்பி வரும்படியாய், ஓ பிரிந்து போன கணவன், பிரிந்து போன பிள்ளைகள் கடந்து வரும்படியாய், ஐயா, பறிக்கப்பட்ட பிசினஸ்களும், பறிக்கப்பட்ட தொழில்கள், பறிக்கப்பட்ட சொத்துகள், பணங்கள் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் என்ன இழந்து போனார்களோ அவைகளெல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாய் அதிநிச்சயமாய் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், ஐயா, உத்தம இருதயத்தை தாங்க, நீதியுள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. ஓ லார்ட், உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். சரண்யா கார்த்திக் என்ற அன்பு மகளுக்காகவும் அவருடைய கணவன் திரும்பி வரவும், தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் குடும்பத்திலே காணப்படவும், ஐயா, ஊட்டியில் இருக்கிற அனிதா டேவிட் என்கிற அன்பு குடும்பத்தாருக்காக அவருடைய மகன் மற்றும் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு மணி என்ற அன்பு மகளுக்கு கிடைக்க வேண்டிய யூரோப் விசாக்களிலே கர்த்தருடைய அதிசயம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்
சுவாமி. தேவ பிள்ளைகள் உமக்காய் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அற்புதங்களையும் தீராத அற்புதமான அதிசயமான பயங்கரமான ஆச்சரியமான காரியங்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் கர்த்தர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். உத்தம இருதயத்தோடு இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள். மென்மேலும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.